நான் ஏஞ்சல், 16 வயது நிரம்பிய பள்ளி மாணவி. எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். பச்சை பசேல் என்று பரவிக்கிடக்கும் புஞ்சை நிலங்கள், காலையில் கோவில் மணியோசை, அன்பு பொங்கும் மனிதர்கள், இவையெல்லாம் எங்கள் ஊரை அழகாக்கும். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், சாதாரணமானவள். புத்தகங்களையும் கதைகளையும் விரும்புவேன். என் பெரிய கண்களையும் சிரிக்கும்போது கன்னத்தில் விழும் குழியையும் எல்லோரும் பாராட்டுவார்கள். ஆனால் இந்த கதை என்னை பற்றியது இல்லை. இது என் அக்காவையும் பக்கத்து வீட்டு தாத்தாவையும் பற்றியது. இது என் மனதை உடைத்து என் இதயத்தை உறைய வைத்த ஒரு ரகசியம். என் அக்கா ரேஷ்மா 24 வயது. அவள் எங்கள் குடும்பத்தின் ஒளி, ஒரு பொன்னகை. அவளது அழகு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு கவிதை. நீளமான அடர்ந்த கருங்கூந்தல், அவள் நடக்கும்போது அலைகளைப் போல அசையும், சூரிய ஒளியில் கருப்பு முத்துகளாக மின்னும். அவளது பளபளப்பான கண்கள் உணர்ச்சிகளை மறைக்க முடியாத கண்ணாடிகள், மகிழ்ச்சியில் மின்னும், துக்கத்தில் மங்கும். அவளது மென்மையான சருமம், புன்னகையால் ஒளிரும் முகம் அவளை பார்க்கும் எவரையும் மயக்கும். அவளது நடை ஒரு நதியின் ஓட்டம் போல மென்மையானது, ஆனால் உறுதியானது. அவளை பார்த்து, நீ சினிமா நடிகை மாதிரி இருக்கே ன்னு எல்லோரும் சொல்வார்கள். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பிகாம் முடித்தவள், இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்க்கிறாள். அவளது புத்திசாலித்தனமும் பேச்சு திறமையும் எவரையும் ஈர்க்கும். ரேஷ்மாவின் பழக்கங்கள் எப்போதும் ஒழுங்கானவை. காலையில் எழுந்து யோகா செய்வாள், உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பராமரிப்பாள். அம்மாவுக்கு சமையலறையில் உதவுவாள், அவள் செய்யும் இட்லி சாம்பார், மசாலா வடை ஊரே பேசும். வேலைக்கு செல்லும்போது ஒரு புத்தகம் படிப்பாள் அல்லது போட்காஸ்ட் கேட்பாள், புதிய அறிவை தேடுவாள். மாலையில் வீட்டுத் தோட்டத்தில் மல்லிகை, ரோஜா பூக்களை பராமரிப்பாள், அவைகளுடன் பேசுவது போல இருக்கும். இரவில் தன் டைரியில் எழுதுவாள், அவளது கனவுகள், வலிகள், ஆசைகள் எல்லாம் அதில் இடம்பெறும். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவளது பழக்கங்களில் ஒரு மாற்றம். இரவு நேரங்களில் மொபைலில் மணிக்கணக்காக பேசுவாள், யாரிடமோ மறைவாக. அவள் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே செல்வாள், முகத்தில் ஒரு மர்மமான புன்னகையுடன். நான் கேட்டால், ஏஞ்சல், இது உனக்கு புரியாது, படி ன்னு தட்டிக் கழிப்பாள். அவளது கண்களில் ஒரு குற்ற உணர்ச்சி மின்னுவது போல தோன்றும், ஆனால் நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. பக்கத்து வீட்டு முத்தையா தாத்தா, 72 வயது. ஊரில் எல்லோருக்கும் அவர் ஒரு மதிப்பு மிக்க மனிதர். அவரது அழகு வயதை மீறிய கம்பீரம். நரைத்த முடி வெள்ளை பனி போல மின்னும், ஒழுங்காக வெட்டப்பட்டு அவருக்கு ஒரு புலமை தோற்றம் தரும். கூர்மையான கண்கள் கண்ணாடிக்கு பின்னால் இருந்தாலும் ஞானத்தை வெளிப்படுத்தும், உன்னை பார்க்கும்போது உன் மனதை படித்து விடுவது போல தோன்றும். அவரது முகத்தில் எப்போதும் ஒரு இதமான புன்னகை இளைஞர்களையும் ஈர்க்கும். உடல் வலிமையானது, நிமிர்ந்து நடப்பார், ஆசிரியர் காலத்தின் கம்பீரத்துடன். அவரது கைகள் புத்தகங்களை தொட்டு பழகியவை, மென்மையானவை ஆனால் உறுதியானவை. பழைய கால அரசு ஆசிரியர், இப்போ ஓய்வு பெற்றவர். மனைவி 10 வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். மகன் மருமகள் வெளிநாட்டில். தனியாக வாழ்ந்தாலும் தனிமை அவரை தொந்தரவு செய்யாத மாதிரி தோன்றும். ஊர்க்காரர்கள் அவரை நல்ல மனிதர் ன்னு சொல்வார்கள். ஆனால் நான் கண்ட உண்மை அவரது முகமூடியை கிழித்து என் மனதை துண்டு துண்டாக உடைத்தது. முத்தையா தாத்தாவின் பழக்கங்கள் ஊருக்கு முன்மாதிரி. காலையில் சூரியன் உதிக்கும்போது கிராம சாலைகளில் நடைப்பயிற்சி செய்வார், கையில் மூங்கில் குச்சி, பறவைகளின் கீச்சிடலை கேட்டு ரசிப்பார். பிறகு வீட்டு முற்றத்தில் அமர்ந்து தினசரி பேப்பர் படிப்பார், உலக செய்திகளை அறிவார், அரசியல், வரலாறு எல்லாம் பிடிக்கும். மதியம் சிறிய நூலகத்தில் திருக்குறள், பாரதியார் கவிதைகள் படிப்பார்.
அவர் எழுதும் கவிதைகள் ஊர்க்காரர்களுக்கு படித்துக் காட்டும்போது எல்லோரும் மயங்குவார்கள். மாலையில் தோட்டத்தில் மணிக்கணக்காக வேலை செய்வார். மாமரங்கள், தென்னை மரங்கள், அவரது மாம்பழங்கள் ஊரில் பிரசித்தம். இரவில் பழைய தமிழ் பாடல்கள் கேட்பார். ஹார்மோனியம் வாசிப்பார். அவரது இசை அமைதியான இரவில் கிராம வீதிகளில் மெல்ல ஒலிக்கும். ஆனால் இந்த பழக்கங்களுக்கு இடையே அவர் அடிக்கடி தனிமையை தேடுவார். யாரிடமோ மறைவாக பேசுவார், மர்மமான புன்னகையுடன். ரேஷ்மாவும் முத்தையா தாத்தாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்தார்கள். அது என் மனதை கலங்கடித்தது, என் இதயத்தை பிளந்தது. அவர்களின் சந்திப்புகள் முதலில் சாதாரணமாக தோன்றினாலும் பின்னர் ஆழமான, உணர்ச்சிகரமான உரையாடல்களாக மாறின. ஒருமுறை மாலை வேளையில் எங்கள் வீட்டு பின்புற தோட்டத்தில் மரங்களின் நிழலில் யாரும் பார்க்காத இடத்தில் அவர்கள் சந்தித்தார்கள். ரேஷ்மா மஞ்சள் புடவையில் சூரிய ஒளியில் மின்னினாள். அவள் கூந்தல் காற்றில் அசைந்தது. தாத்தா வெள்ளை வேட்டியில் கையில் ஒரு புத்தகத்துடன் காத்திருந்தார். அவர்கள் முதலில் புத்தகங்கள் பற்றி பேசினார்கள். ரேஷ்மாவுக்கு பிடித்த நாவல்கள், தாத்தாவின் கவிதைகள். பிறகு உரையாடல் ஆழமானது. ரேஷ்மா தன் வேலை அழுத்தத்தை பகிர்ந்து கொண்டாள். எனக்கு எப்போதும் ஒரு பயம் இருக்கு, நான் எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு சொன்னாள், குரல் நடுங்க. தாத்தா ஆறுதல் படுத்தினார். ரேஷ்மா, நீ உன்னை நம்பு, உனக்கு எல்லாம் சாத்தியம் சொல்லி அவள் கையை மென்மையாக தொட்டார். அவர்கள் சிரித்தார்கள். கண்கள் பேசின. உரையாடல் மணிக்கணக்காக நீட்டித்தது, சூரியன் மறையும் வரை. அவர்களின் கைகள் ஒருவரை ஒருவர் தொட்டன. அது ஒரு தகாத உறவின் தொடக்கமாக மாறியது. என் மனதை உறைய வைத்தது. மற்றொரு முறை தாத்தாவின் வீட்டில் அவரது மகன் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர்கள் சந்தித்தார்கள். ரேஷ்மா மெதுவாக கதவை தட்டினாள். அவளது முகத்தில் ஒரு தயக்கமும் ஆர்வமும். தாத்தா பழைய பாட்டு ஒலிக்கும் ஹார்மோனியத்துடன் அவளை வரவேற்றார். அவர்கள் உள்ளே அமர்ந்து தேநீர் குடித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். தாத்தா ஒரு கவிதை எழுதி அதை ரேஷ்மாவுக்கு படித்துக் காட்டினார். அது அவளை பற்றியே, அவளது அழகையும் உள்ளத்தையும் புகழ்ந்து. ரேஷ்மா மயங்கினாள். தாத்தா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு அழகா எழுத வருது?ன்னு கேட்டாள், கண்கள் கலங்க. அவர்களின் உரையாடல் ஆழமானது. உணர்ச்சிகள் பொங்கியது, இதயங்கள் நெருங்கின. அந்த மாலை அவர்கள் தகாத உறவில் இறங்கினார்கள். அது என் உயிரை உலுக்கியது. இப்படி வாரத்தில் 3-4 முறை கிராமத்தின் புறநகர் பகுதியில் உள்ள பழைய மரத்தடியில், தாத்தாவின் வீட்டு மாடியில், யாரும் பார்க்காத இடங்களில் அவர்கள் சந்தித்தார்கள். அவர்களின் உரையாடல்கள் அறிவு சார்ந்தவையாக தொடங்கி உணர்ச்சிகளால் நிரம்பியவையாக மாறின. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தினார்கள், தனிமையை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அது தவறான பாதையில் சென்றது. அது ஒரு வெயில் மிகுந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம். அம்மாவும் அப்பாவும் அத்தையோட மகன் கல்யாணத்துக்கு திருச்சி போயிருந்தாங்க. நான் பள்ளியில் இருந்து முன்னாடியே வந்துட்டேன். வீட்டுக்குள் நுழைந்ததும் ஒரு விசித்திரமான அமைதி. ஆனால் ரேஷ்மாவின் அறையில் இருந்து மெல்லிய பேச்சு சத்தம். என் இதயம் வேகமாக துடித்தது. ஆர்வத்தோடு மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தேன். அந்த காட்சி என் மனதை உடைத்து என் உயிரை உறைய வைத்தது. ரேஷ்மாவும் முத்தையா தாத்தாவும் மிகவும் நெருக்கமாக தகாத உறவில் இருந்தார்கள். என் கண்கள் கலங்கின, கைகள் நடுங்கின. இது உண்மையா? என் அக்கா, என் உலகமாக இருந்தவள் இப்படி? முத்தையா தாத்தா, ஊரின் மரியாதைக்குரிய மனிதர், இப்படி ஒரு செயலில்? நான் கதவை மூடி என் அறைக்கு ஓட்டினேன். அந்த இரவு முழுவதும் தலையணையை நனைத்து அழுது கொண்டே இருந்தேன். என் மனசு பயத்தாலும் குழப்பத்தாலும் வலியாலும் நடுங்கியது. அதற்கு பிறகு நான் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் அடிக்கடி யாரும் இல்லாத நேரங்களில் சந்தித்தார்கள்.
ஒருமுறை தாத்ராவின் மகன் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர்கள் அவரது வீட்டில் மணிக்கணக்காக இருந்தார்கள். நான் தற்செயலாக அந்த பக்கம் போனபோது அவர்களின் சிரிப்பு, உரையாடல் என் மனதை மீண்டும் உடைத்தது. இது தவறு, இது எங்கள் குடும்பத்துக்கு அவமானம். ஆனால் யாரிடம் சொல்வது? அம்மாவும் அப்பாவும் இதை கேட்டால் அவர்களின் இதயம் உடையும். ஊர்க்காரர்கள் தெரிந்தால் எங்கள் மானம் என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் அந்த இரகசியத்தின் பாரம் என் மனதை அழுத்தியது. என் கனவுகளில் கூட அந்த காட்சி தோன்றி என்னை துரத்தியது. ஒரு மாலை தைரியத்தை வரவழைத்து ரேஷ்மாவை தனியாக அழைத்து பேசினேன். அக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீயும் முத்தையா தாத்ராவும் இது சரியில்லை. ஏன் இப்படி செய்யற? நீ இப்படி இருக்கக்கூடாது ன்னு கேட்டேன். என் குரல் நடுங்கியது, கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. அவள் முதலில் அதிர்ந்து முகம் வெளிரிப்போனாள். பிறகு அவள் கண்களில் கண்ணீர் தளும்பியது. ஏஞ்சல், என்னை மன்னிச்சிடு. நான் தவறு செய்துட்டேன். நான் தனிமையில் இருந்தேன், அவர் எனக்கு ஆறுதலா இருந்தார். ஆனா இது தப்பு, எனக்கு தெரியும் ன்னு கூறி குலுங்கி அழுதாள். அவளது குரல் உடைந்து உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தது. தயவு செய்து இதை யார்கிட்டையும் சொல்லிடாத. நான் மாறிடுவேன் ன்னு கெஞ்சினாள். எனக்கு அவள் மேல் பரிதாபம் வந்தது, ஆனால் கோபமும் வலியும். அவள் என் அக்கா, ஆனால் இந்த உண்மை என் மனதை உடைத்தது. அந்த பேச்சுக்குப் பிறகு ரேஷ்மா மாறினாள். முத்தையாவுடனான சந்திப்புகளை நிறுத்தினாள். ஆனால் அவள் முகத்தில் அந்த பழைய புன்னகை இல்லை. அவளது கண்கள் முன்பு மகிழ்ச்சியால் மின்னியவை இப்போது குற்ற உணர்ச்சியால் மங்கியிருந்தன. முத்தையா தாத்ராவை பார்க்கும்போதெல்லாம், அவர் எங்களை பார்த்து புன்னகைக்கும்போதெல்லாம் என் மனசு உறுத்தியது. அவரது அன்பான முகத்துக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மை என்னை பயமுறுத்தியது. இந்த ரகசியம் என் மனதில் ஒரு கனமான பாரமாக ஒவ்வொரு நாளும் என்னை உறுத்தியது. நான் ஒரு சிறுமி, ஆனால் இந்த உலகத்தின் சிக்கல்கள், இந்த உறவுகளின் குழப்பங்கள் என் மனதை மீறியவை. இந்த இரகசியத்தை நான் எப்போதும் மறைத்து வைப்பேனா? இல்லை, ஒரு நாள் உண்மையை வெளியே சொல்லிவிடுவேனா? எனக்கே தெரியவில்லை. ஆனால் இந்த வலி, இந்த குழப்பம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. இந்த கதை மனித உறவுகளின் சிக்கல்களையும் தவறான முடிவுகளின் விளைவுகளையும் காட்டுகிறது. ரேஷ்மாவும் முத்தையாவும் தங்கள் தனிமையில் ஆறுதல் தேடினார்கள், ஆனால் அது தவறான பாதையில் சென்றது. அவர்கள் தவறு செய்தார்கள், ஆனால் அதை உணர்ந்து மாற முயன்றார்கள். இது நமக்கு ஒரு பாடம். தனிமையும் உணர்ச்சி அழுத்தமும் நம்மை தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்லலாம். ஆனால் உண்மையை எதிர்கொள்வதும் தவறுகளை திருத்துவதும் நம்மை மீட்டெடுக்கும். குடும்பத்தின் மரியாதை, சமூகத்தின் மதிப்பு, நமது மனசாட்சி இவை நம் முடிவுகளை வழிநடத்த வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் தைரியமாக உரையாடுவது, ஆறுதல் தேடுவது, உண்மையை மதிப்பது முக்கியம். தவறுகள் நடந்தாலும் மனம் மாறி சரியான பாதையை தேர்ந்தெடுக்க